வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா அம்மனுடைய அருள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கப்பெற்று அந்த எப்படி ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாளோ அதே மாதம் தான் இந்த அக்டோபர் மாதமும் இந்த அம்மனுடைய அருளால் எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல நவராத்திரி 2ஆம் தேதி தொடங்குகிறது, 12ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த 9 நாட்கள்ல நீங்க மிக ஸ்ரத்தையோடு ஒரு ஆத்மார்த்தமோடு பூஜை செய்தீங்கன்னா, வழிபாடு செய்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் இல்லாது ஆண்களும் உங்களால முடிந்த ஒரு பூஜைகளை செய்யுங்க. இந்த நவராத்திரியில அது செய்யும் போது உங்களுக்கு தேவையான ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரிய வரும். அதனால நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்று வரார். அதனால உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்னு சொல்றதை விட திடீர் திருப்பங்கள். ஏன்னா நிறைய மன உளைச்சல்ல இருக்கிறீங்க. நீங்க எப்போதுமே கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பாகவும் ஒரு நேர்மையாகவும் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எப்போதுமே உங்களை சார்ந்து இருப்பவர்கள் எப்போதுமே நல்லா இருப்பாங்க. ஆனா உங்களால கெட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே மற்றவர்களை சார்ந்து இருக்கும் போது மிகவும் அவர்களுக்கு உதவி செய்யும் நபர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்போதுமே அதிகமாக இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்களை விட நட்பு வட்டாரத்துல இருக்கக்கூடியவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். ஆனால் இந்த நட்பு வட்டாரத்திலையும் சில ஏமாற்றங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 மாதத்துல இருந்திருக்கும். 4 மாதத்துக்கு மேலாகவே அந்த நட்பு வட்டாரத்துல சில விரிசல்கள், சில தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு குழந்தை பருவத்துல இருந்தே அந்த நட்பு வட்டாரம் இந்த கன்னிராசி அன்பர்கள் மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. கல்லூரி பருவம், பள்ளி பருவம், அப்படி அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல எந்தெந்த வேற இடத்துல வெளிநாட்டுல எல்லாம் வேலை பார்த்தாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய நட்பு வட்டாரத்தை மாத்திரமே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா அன்னைக்கு எப்போதுமே உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த நட்பு தான் அப்படின்னு நினைச்சு அந்த நட்புக்காக தன்னுடைய வாழ்க்கையையும் தியாகம் செய்ய துணிந்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். ஆனால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த நட்பு தான் இவர்களுக்கு கடந்த ஒரு 4 மாத காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுல ஒரு உளைச்சலை கொடுத்துட்டு இருக்குது. ஒரு தீராத ஒரு வடுவை, ஒரு தீராத ஒரு வியாதியை கொடுத்துருக்கக்கூடிய அளவிற்கு அந்த நட்பினால் ஏமாறப்பட்டவர்கள் நிறைய கன்னிராசி அன்பர்கள். நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, உங்களை சார்ந்து இருந்தவர்களுக்காக நீங்க அந்த பணம்லாம் கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் வராம இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த அக்டோபர் மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். அவர் 3ஆம் இடத்துலயும் பெயர்ச்சி ஆகிறதுனால இது நாள் வரைக்கும் வராத பணவரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. கன்னிராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான சில மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்க போகுது. எவ்வளவோ தொழில் செய்றீங்க, அந்த தொழில்ல ஒரு வேலை செய்றீங்க, அடுத்து அதை விட்டுறீங்க, திரும்ப வேற ஒரு தொழில் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரியான மாற்றி அந்த தொழிலை செய்யும் போது உங்களுக்கே அதுல இருக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேஷன், அதுல இருக்கக்கூடிய ஒரு திறமைகள் எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கடந்த நேரத்துல எல்லாம் இருந்திருக்கு. இது எல்லாமே ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவு
முடிவு எடுக்கணுங்க. உங்களுடைய தொழில்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கும் போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த தொழில் ரீதியாக கொடுக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல உங்களுக்கு எந்த கிரகங்களும் இல்லை. அதனால தொழில் ரீதியாக எந்த விதமான ஒரு பின்னடைவும் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால தைரியமாக முன்னோக்கி நகர்ந்து செல்லுங்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருக்கு. திருமணமாயி 6 மாதம் தான் ஆகுது, திருமணமாயி 2 வருடங்கள் தான் ஆகுது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் இல்லை, ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தைகள், இன்னொருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இந்த மாதத்துல வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல அது சம்பந்தமான ஒரு நிரந்தர முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதம். உங்களுக்கு அவங்களை பிடிக்கல அப்படின்னா பிரியக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு. அதே சமயத்துல சேர்ந்துதான் நான் வாழணும், எனக்கு அவங்கள விட்டா வேற யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்றுவதற்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த திருமணம் சம்பந்தமான உறவுகள்ல, குடும்பம் சம்பந்தமான உறவுகள்ல பிரிவினைகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதத்துல ஒரு முடிவுகள், ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு, நிரந்தர முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு எப்போதுமே ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் செட்டா ஆகவே ஆகாது. அதுவும் இந்த ஒரு 6 மாத காலமாக அந்த பார்ட்னர்ஷிப் தொழில எல்லாம் நிறைய ஒரு வீழ்ச்சிகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க. அந்த தொழில் இல்லாட்டிலும் வேலை சம்பந்தமாக இருக்கும்போது சக ஊழியர்களை உங்களை எப்போதுமே போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, உயர் அதிகாரிகள் கிட்ட அந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க அந்த சக ஊழியர்கள் கிட்டேயோ அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலையோ மிகவும் கவனமாக இருப்பது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனாலதான் இந்த ராசியிலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சூரியன், புதன், கேது இருக்கிறதுனால அந்த ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவுக்கு இந்த கன்னிராசி, ஏன்னா கடந்த 1.5 வருடங்களாக ஒரு குழப்பமான ஒரு முடிவிலேயே இருந்திருக்கிறீங்க கன்னிராசி என்பவர்கள். அதனால பட்ட வலிகளும் வேதனைகளும் அதிகம். சில கன்னிராசி அன்பர்களுடைய குழந்தைகள் மூலமாக அவமானப்பட்டிருப்பீங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவங்க உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்களே ஒரு முடிவெடுத்து அதன் மூலமாக அவங்க பட்ட அவமானங்கள், அவங்க பட்ட கொடுமைகள், அவங்க பட்ட ஒரு ஏளனமான பேச்சுகள், அதை எண்ணி எண்ணி உங்களுக்கு இன்னைக்கு நேரத்துக்கு தூக்கம் வரல. இது மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த ஒரு 4 மாத காலமாக குழந்தை ரூபமாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பாசம், நேசம், உங்களை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவங்க எல்லாம் கஷ்டப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையும் மிகவும் ஒரு மீளா துயரத்திலிருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையாகவே இருக்கு. இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரம், நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம், நிரந்தரமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதக பலன்களையும் தசாபதி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.